bottom, 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 bottom. Bido, bido, bido. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் கிரியேஷன். பிக் பாஸ் தங்களுடைய 5வது நாளை நம்ம தலைவரோட நெருப்பு நெருங்கின பாட்டை போல், அதாவது நேற்றும் தலைவர் பாட்டு தான், இன்றைக்கும் தலைவர் பாட்டோட தான் இந்த பிக் பாஸ் ஷோவை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டுக்குமே நேற்று போலவே நம்ம நமிதா செம்மையாக டான்ஸ் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு தான் எந்திரிக்கிறாங்க. நம்மளுடைய தலைவர் பாட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை தருது. எல்லோரும் தங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ஸை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமிதாவும் நம்மளுடைய சக்தியும் வந்து முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு 8:30 மணிக்கு இன்னமும் படுக்கையிலேருந்து எந்திரிக்காமல் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க ஓவியா. ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்திருக்கு. சரி, இவங்க இவ்வளோ நேரம் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கு அவங்க அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு. எதனால் உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு லவ் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பலூனை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு ஆர்த்தி ஒரு பலூன் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஓவியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு லவ் ஃபீவர் தான், அது நேற்றுலேருந்தே எனக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீவர் வந்தோடனையும் அங்கே பதிக்க வந்த காயத்ரி ஃபீவர் வந்துருச்சுல, நம்மகிட்ட தான் நர்சம்மா இருக்காங்களா, அந்த நர்சம்மாவை கூப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி நம்மளுடைய ஜூலியை கூப்பிட்றாங்க. ஜூலிக்கிட்ட போய் ஃபீவர் வந்திருக்கு, உங்களுக்கு என்ன டேப்லெட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜூலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரோசின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸுக்கு படித்தது என்னமோ நம்மளுடைய ஜூலி தான். ஆனால் காயத்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரோசின்லாம் வேணாம், அது ஹை டோஸு, தூக்கம் நிறையா வரும், அது இதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பகலில் பிக் பாஸ் ரூல்ஸ் படி பகலில் தூங்கக்கூடாது, அவங்கள டாமினேட் பண்ணுறாங்க. இதனால் என்னென்னா நம்மளுடைய ஜூலிக்கு வந்து மூக்கடைஞ்ச மாதிரி ஆகி போகுது. பக்கத்திலே நம்ம ஆர்த்தி இருக்காங்க, சும்மா இருப்பாங்களா, ஜூலியை கலாச்சாவே அவங்களுக்கு எங்கேருந்து தான் வரும்னு தெரில. உடனே அவங்க பங்குக்கு ஒரு 2-3 தான் எடுத்து விட்றாங்க. ஜூலி நிஜமாலுமே படித்து தான் நர்ஸ் ஆனாலா இல்லை காசு கொடுத்து நர்ஸ் ஆனாலா அப்படின்னு காயத்ரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 11 மணிக்கு வெளியில் சக்தி, கஞ்சா கருப்பு, RR எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தலை நடித்து வெற்றிகரமாக ஓடினா பாலி படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி S.A. சூர்யா சார் எப்படிப்பட்டவர், எது மாதிரியான படங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நமிதா அக்கா வெளியே வராங்க. நம்ம கஞ்சா கருப்பண்ணங்கிட்ட வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட கஞ்சா கருப்பண்ணனும் சரின்னு சொல்லி நம்ம அந்த ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஓவியா வந்து பெட்லேருந்து எழுந்திரிச்சு அவங்க ரூமில் வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிற கேமரா கிட்ட நான் அழகாக இருக்கேன், உனக்காண்டி பாட்டு பாடட்டுமா அப்படின்னு நம்ம பிக் பாஸ் கேமராவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவளே சரியாக 12 மணி அப்போ ஓவியா, அனியா, பரணி அப்புறம் RR 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 4 பேரும் பரணியை பார்த்து ஓவியா நீ என்ன பைத்தியமா, உன்னை எல்லாரும் இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஓவியா வந்து பரணிக்கிட்ட கோல் மூட்டி விட்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ரூம்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கஞ்சாகர் பண்ண என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பரணியை ஒரே படம் போட்டுட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் கோபமாக இருக்கார் பரணி மேலே. அதுக்கப்புறம் ஸ்னேகன் வெளியே வந்துட்டு 1 மணியை போல் கேமராவை பற்றி கேட்குறாரு. இங்கேருந்து பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் ஸ்ரீயோட உடல்நிலை எப்படி இருக்குது, அவர் இப்போ எப்படி இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரா இல்லை அதே மாதிரி சேட்னஸாக தான் இருக்காரா அப்படின்னு கேமராவை பார்த்து கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹெல்த் இஷ்யூக்காண்டி தானே இங்கேருந்து கூப்பிட்டு போனீங்க, அவர் உடல்நிலை சரியானோடனே திரும்பி உள்ளே வந்துடுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1:15 மணிக்கு சக்தி, ஆராவ், கஞ்சா கருப்பண்ண, வையாபுரி, அனியா போன்றவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே. இவங்க இன்றைக்கி யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமிதாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நமிதா வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் வேலை வச்சுக்கிட்டே இருக்குது சனியா அப்படின்னு கஞ்சா கருப்பண்ண சொல்கிறாரு. அனியா வந்து 2 மணிக்கு தான் குளிக்கும், அதனால் அதுக்கு பேர் அலுமினிய பாத்திரம் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரைசாவுக்கு நான் ஒரு மேக்கப் பைத்தியம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற வேண்டிய நேரம், அதனால் எல்லாமே கான்வர்சேஷன் ரூமில் இருக்க சோபாவில் வந்து உட்காடுறாங்க. கிளீன் டீமில் இருக்கிற கணேஷ் வந்து போயிட்டு அந்த ரூமில் இருக்கிற பூமாலையை எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வைக்கிறாரு. நேற்று யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்குலாம் கரெக்டாக வந்து மாலையை போட வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆனால் இவங்க என்னன்னா 4 பேர்த்தில் 3 பேர்த்துக்கு வந்து கரெக்டாக மாலையை போட்டாங்க, ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பிரபலங்களோட ஃபோட்டோவை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற பிளாஸ்மா டிவியில் எல்லாத்துக்கும் காமிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஹவுஸோட தலைவர் ஸ்னேகன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரணும்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு செல்ல பேர் இருந்திருக்கும், அந்த பேரை சொல்லி இங்கே எல்லாருமே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட செல்ல பேர் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சக்தி வந்துட்டு என்னை அப்புன்னு கூப்பிடுங்க, என் தங்கச்சி என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கஞ்சா கருப்பண்ணனை வந்து கருப்பு அப்படி தான் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, அதனால் என்னை அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே எல்லாருமே அவங்களுடைய செல்ல பேரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓவியா மட்டும் என்னை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு கூப்பிடுங்க, எனக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டா பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமிதா கண்ணை மூடி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் பரணியும் ஜூலியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான் வந்ததுலேருந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாருமே என்னை எகென்ஸ்டாக தான் பார்க்குறாங்க, யாருமே அவங்களோட குடும்பமாக என்னை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆர்ஆர் வந்துட்டு ஓவியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் நடுவில் போயிட்டு வெளியே வந்தேன். அப்போ ஆர்த்தி என்னைய பற்றி கேட்டாங்க, ஆர்ஆரை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு என்னைய பார்த்து கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து அவர் நல்லவர் தான், நல்ல டைப்பு தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பக்கத்தில் இருந்த காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்ஆரோட கேரக்டர் வந்து சரியில்லை, அவன் ஒரு கேடி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மறுபடியும் காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் லேசுப்பட்டவ கிடையாது, நீயும் நம்பர் 1 கேடி தான் அப்படின்னு ஜூலியை பார்த்து சொல்கிறாங்க. அப்படின்னு ஜூலி வந்து பரணி கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள நமிதா, காயத்ரி, ஆர்த்தி இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஜூலியை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் லீடர்ஸை கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி தான் இவ்வளோ பெரிய பாப்புலர் ஆயிருக்காவ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு அப்படி இப்படின்னு ரொம்பவே ஹார்ஸாக பேசியிருக்காங்க. அதுக்கு நமிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மலாம் படித்தவங்க, அவங்க வந்து படிக்காமல் இருக்காங்க, அதனால இடியட் மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு பதிலுக்கு நமிதாவும் ஏற்றி விடுறாங்க. நமிதா கொஞ்ச நாள் நல்லவங்களாக தான் இருந்தாங்க, நம்மளுடைய ஜூலிக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அவள் கெட்ட பொண்ணு கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த காயத்ரி பேசியே இப்போ வந்து நமிதாவும் இவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டு ஜூலியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸ் சைடும் லேடிஸ் சைடும் நம்ம வயபுரி எண்ணெய் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பிக் பாஸ் வந்து நாயக்கத்தை விடுறாரு. உடனே எல்லாருமே முழிச்சிடுறாங்க அந்த சத்தத்தில். அதுக்கப்புறம் வெளியே ஆர்த்தி, நமிதா, கார்த்திகா, ஜூலி எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நமிதா, காயத்ரி, ஆர்த்தி இவங்க 3 பேருமே உட்காந்து ஜூலியை காலேஜில் புதுசாக வந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை ரேகிங் பண்ணுற மாதிரி உட்காந்து ரேகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பிக் பாஸ் வின்னர் நான் தான் அவன், அதுக்கான காரணத்தை கூறு அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு அழுத அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அழுதானா உடனே நாங்களும் உன்னை கட்டுப்பிடிச்சு அழுவோம், சீனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது, எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் நான் உடனே அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது ஒன்று, ஆனால் அங்கே போய் நின்று பேசுனது ஒன்று, முதல் ஸ்டேஜ் ஏறினதுனால ஃபியரில் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணதை இப்போ எந்திரிச்சு அங்கே போய் நின்று சொல்லு அப்படின்னு ரேகிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவங்க ஜூலியை கலாய்க்கிறாங்க கூட தெரியாமல் ஜூலி மேலே ஏறி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு கீழே இருக்கிற 3 பேரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நமிதாவுக்கு தமிழ் வரலனாலும் ஜூலியை கலாய்க்கும் போது மட்டும் காயத்ரியோடையும் ஆர்த்தியோடையும் சேர்ந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்கோட பேர் வந்துட்டு பிக் பாஸ் அவார்ட்ஸ். அதாவது அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு அவார்ட்ஸ் வந்து பிக் பாஸ் சார்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த டாஸ்க்கு. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்படி போவீங்களோ அது மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகணும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் சவுண்ட் வந்தோடனே நீங்கள் எந்திரிச்சு போய் ரெடி ஆகணும். அதே மாதிரி பஸ் சவுண்ட் வந்தோடனே நீங்கள் உடனே வந்து ஆஜராகணும் அந்த மேடையில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் எந்திரிச்சு ஓடி போகிறாங்க. ஒருத்தவங்க பாத்ரூம் போகிறாங்க, இன்னொருத்தவங்க மேக்கப் பண்ணுறாங்க, இன்னும் சில பேர் ட்ரெஸ் மாற்றுறாங்க. ஸோ குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே எல்லாருமே ஒரே டயத்தில் ரெடி ஆகணுங்கிறனால எல்லாருமே பரபரப்பாக தங்களுடைய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்னேகன் தான் தலைமை தாங்கி அந்த ஈவெண்ட்டை வந்து தொடக்கி வைக்கிறாரு. எல்லாரும் கைத்தட்டி ரொம்பவே சந்தோஷமாக ஆரவாரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கணேஷுக்கு ஃபஸ்ட்டு வந்து டீம் பிளேயர் அப்படிங்கிற அவார்டை கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக கணேஷ் அந்த அவார்டை வாங்கிக்கிறாரு. மிச்சம் இருக்கவங்களும் நமக்கும் நல்ல அவார்டாக கிடைக்கும், நம்மளும் அந்த அவார்டை பெருமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. ரெண்டாவதாக வந்து ஓவியாவை கூப்பிட்டு ஹார்ட்லி ஒர்க்கிங் அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது சோம்பேறி, வேலையே பார்க்காதவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அவார்டை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அவார்டை வந்து நான் ஏற்றுக்க விரும்பலை, அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா போயிடுறாங்க. மூணாவதாக டிஸ்ஹானஸ்ட் அப்படிங்கிற அவார்டை நம்ம பரணிக்கு கொடுக்குறாங்க. அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாத, உண்மைத்தன்மை இல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டை வந்து பரணிக்கு கொடுக்குறாங்க. அதை பற்றி ரொம்ப சங்கத்தோடு பேசி, இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், முடிஞ்ச வரையும் என்னோட கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பரணி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜல்லிக்கட்டு போராளியான ஜூலிக்கு வந்து அன்ஹைஜீனிக் அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, சுத்தம் இல்லாதவர், அதாவது அன்கிளீனாக இருக்கிறவங்க, அது மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. உடனே நம்மளுடைய காயத்ரிக்கும் ஆர்த்திக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஒருத்தர் பார்த்து நல்லா ஹாப்பியாக சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் இது எதையுமே கண்டுக்காமல் நம்மளோட ஜூலி நான் ஹைஜீனிக்காக கண்டிப்பாக மாற்றுவேன் அப்படின்னு நல்லா போல்டாக பேசிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கிங், கடின உழைப்பாளி அப்படிங்கிற இது அவார்டு வந்து காயத்ரிக்கு கிடைக்குது. ஹானஸ்டி அப்படிங்கிற அவார்டு வந்து நம்மளுடைய கஞ்சாகர் பண்ணனுக்கு கொடுக்குறாங்க. நம்மளுடைய நமிதாவுக்கு வந்து த மோஸ்ட் ஹைஜீனிக் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சுத்தமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு 100% பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்ரூம் முதற்கொண்டு இவங்க எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த அவார்டு இவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நான் டீம் பிளேயர், அதாவது அணியோட செயலாற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அணியோட சேர்த்து ஒத்துப்படாதவர் அப்படின்னு நம்மளுடைய வயோபுரி அண்ணனுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு, நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உண்மையை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹார்ட்லி ஒர்க்கிங்கை வந்து நானே எடுத்துக்கிறேன், நான் எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்னேகனே அவருக்கு தானே அவர் அவார்டை கொடுத்துக்கிறாரு. மேலும் பிக் பாஸ் அனுபவிச்சா இந்த அவார்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்னேகன் சொல்கிறாரு. ஸ்னேகனே அந்த அவார்டை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா உள்ள கணேஷ், ஸ்னேகன்,
வையாபுரி கஞ்சா குரூப் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா வேற யாரும் இல்லை, அவங்களுடைய டீமில் இருக்கிற பரணியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஜூலி என்கிட்ட ஆப்பிள் சிவர கத்திய காணா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கொன்னே எப்படியும் அங்கேயே தான் இருக்கும், போய் நல்லா தேடு அப்படின்னு சொன்னேன். உடனே வக்காலத்து வாங்கிட்டு பரணி என்னான்றான், ஜூலியை மட்டும் கொண்டே போடுவேன் அப்படி சொல்றேன். இதுவே நமிதா இல்லை வேற யாரோ கேட்டிருந்தா நீங்க அவங்கள பார்த்து இப்படி சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்கறான். ரொம்பவே கோவமா நம்மளோட ஸ்நேகன் மிச்சிருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி தான் வெளியே பரணி ஜூலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஜூலி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் டாய்லெட் போட்ட மாதிரி அசிங்கமா வச்சு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்னை ஒதுக்குறாங்க, ரொம்ப நாமினேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஜூலி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் ஜூலி என்ன சொல்றாங்கன்னா, என் டீம்ல நான் மட்டும் தான் வேலை செய்யறேன், வேற யாருமே வேலை செய்யல அப்படிங்கிறதும் சொல்றாங்க. டைனிங் ஹாலில் வச்சு மறுதிருப்பி இந்த இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஜூலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அதுக்கப்புறமா பரணி கணேஷ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க, ஏன் எல்லாரும் என்னையே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஜூலி மாதிரி என்னையுமே ஏன் எல்லாரும் நாமினேட் பண்ணி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அவார்டு எனக்கு கொடுத்தது தப்பு தான், கண்டிப்பா டிஸ்கானஸ் ஆன அவார்டு ஸ்னேகனுக்கு போயிருக்கணும், இல்லை வேற யாருக்காவது போயிருக்கணும், எனக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை பொறுமையா நல்லா நிதானமா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறாரு கணேஷ். அந்த இடத்துல நீயே தலைவராக இருந்தாலும் ஒரு 4 பேர்த்த சூஸ் பண்ணி அவார்டு கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம், அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, இது ஒன்றும் பெரிய அவார்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீ ஒரு பாசிட்டிவான ஆளு, அதை யூஸ் பண்ணி நீ முன்னாடி போகணும், நீ லட்சியத்தை கண்டிப்பாக கலந்து இந்த பிக் பாஸ் வின் பண்ணுவ அப்படின்னு நம்மளுடைய கணேஷ் நம்மளுடைய பரணிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இத்தனை நாளாக ஜூலியை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருந்த ஒத்துமொத்த பிக் பாஸோட ஹவுஸ்மேட் இப்போ ஜூலிக்கு ஆதரவாக இருக்கிற பரணி மேலேயும் டார்கெட் வச்சுட்டாங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னு தெரியல, ஒருவேளை ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணுறனால இருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு புரியல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ப்ரோமோவை அடுத்து தொடர்ச்சியாக அப்ளை பண்ணுறாங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, கஞ்சா கருப்பண்ணனுக்கும் பரணிக்குமே கொஞ்சம் வாய்த்த கராறு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரணியையும் ஜூலியையும் ஒதுக்கி வைக்கிறது சரியா அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மேலும் இந்த ஷோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மேலும் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஓட் அப்புறம் ஸ்பேஸ் விட்டு அவங்களுடைய நேமையும் டைப் பண்ணி சொல்லிடுங்க. மேலும் இது போல் சுவாரஸ்யமான பிக் பாஸ் பற்றின செய்திகளை பெற மறக்காமல் கீழே இருக்கிற தமிழ் கிரியேஷன் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.